ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாதினி விஷ்ணுவிலாதினி ஜிஷ்ணுனுதே பகவதி கேதினி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் 4/9/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் விரதமாயிருந்து ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து தட்சணாமூர்த்தியை மஞ்சள் மலர்களினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து அதேபோல் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று செல்வங்களை அள்ளி கொடுக்கின்ற திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களை அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் இலங்கை திருநாட்டின் புகழ்பூத்த சக்தி ஆலயங்களில் ஒன்றாக போற்றப்படுகின்ற தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய அம்பாளுடைய துர்க்கை அம்பியனுடைய ரதோற்சவம் தேர் திருவிழா சம்ஹார உற்சவங்களில் ஒன்றாக போற்றப்படுவது இந்த ரதோற்சவம். பல்லாயிரக்கணக்கான அடியவர்களெல்லாம் புடைசூழ அன்னை துர்காதேவியானவள் ரதத்திலே ஆரோகணித்து வலம் வந்து அடியவர்களுக்கு அருள்காட்சி கொடுக்கின்ற சிறப்போடு கூடியது இன்றைய தினத்திலே நடைபெற இருக்கின்றது. அதேபோல் பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்திலே சன்னதியானுடைய இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனைக்கோட்டையிலே யாழ்ப்பாணத்திலே சம்பந்த பிள்ளையார் என்று போற்றுகின்ற பரத விக்கின விநாயகர் ஆலயத்தினுடைய உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளை மறுநாள் சனிக்கிழமை தேர் திருவிழா, ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம், இவ்வாறு சிறப்புகள். அதேபோல் மீன்பாடும் தேனாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு செங்கலடி என்கின்ற பதியிலே ரமேஷ்புரம் அருள்மிகு ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய பாலாலய கும்பாபிஷேகம் என்கின்ற பாலஸ்தாபன வைபவம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பின்னிரவு ஆரம்பமாகி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் வந்தாறுமூலை கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு வந்தாறுமூலை மருங்கையடி என்கின்ற பதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டெழுந்தருளியுள்ள மருங்கையடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகின்ற திங்கட்கிழமை சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா திருவேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெறவும் திருவிழா கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான இந்த உற்சவங்கள் பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாம் ஆசார சீலராக சென்று இறை பிரார்த்தனைகளிலே ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான துன்பங்களும் விலகி நோய் நொடியிலிருந்து விலகி இறை அருளினாலே நாம் சிறந்த முறையிலே நல்வாழ்வு வாழ்வதற்கு இறைவனுடைய அருளும் குருவருளும் இறையருளும் பூர்ணமாக கிடைத்து வாழ்வு உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.